கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. காருண்ய தெய்வம் தான் வருவதாக வேதாகமத்திலே 321 இடங்களிலே தேவன் நான் மறுபடியும் வருவேன் என்று சொல்லி சென்றிருக்கின்றார். ஆகையினால் இந்த நாட்களில் அன்று அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 9 முதல் 11 வசனங்களில் 11 சீசர்களுக்கு உங்கள் கண்கள் காணும்படி எழுந்தருளி போன இயேசுவானவர் மறுபடியும் உங்கள் கண்கள் காணும்படி வருவார் என்று அறிவிக்கப்பட்ட சத்தியத்தின் கருப்பொருளான 11 அப்போஸ்தலர்களுக்கு அறிவிக்கப்பட்ட நிலைப்படி 11 என்றால் எபிரேய மொழியிலே மணவாட்டி என்று பொருளுடையதாக இருக்கிறபடியினால் மணவாளன் இயேசு மணவாட்டியை சேர்த்துக் கொள்ள வர இருப்பதான தேவ திட்டத்தை சார்ந்து இந்த நாட்களிலே மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் கடந்த சில மாத காலமாகவே அன்பின் ஆண்டவர் அறிவித்து வருகிறார். சொல்வோம் என்றால் கடந்த 1996 ஆண்டு முதற்கொண்டு ஏறக்குறை 30 ஆண்டு காலங்கள் அவருடைய இரட்சகருடைய வருகை குறித்தும் அதற்கு ஆயத்தமாக வேண்டிய ஆவிக்குரிய உன்னத திவ்ய சுபாவங்களை அணிந்து கொண்ட ஒரு கூட்ட தேவ சந்ததியை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அருளை ஆற்றி வருகின்றார். இந்நாள் மட்டும் அறிவித்து வருகின்றார். ஆனபடியால் இந்த நாளிலும் மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 13-14 வசனங்களை நாம் வாசித்து தியானம் செய்ய கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு இறக்கம் செய்வார். வாசிக்கலாம் எடுத்தவர்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று 13 வசனத்திலும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூமியுள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்ற ஒரு காலகட்டத்தை தேவன் நியமித்திருப்பதை நாம் அறிய முடிகிறது. ரட்சிப்பு நிறைவேறுவதற்குரிய காலகட்டம், முடிவு வரைந்த நிலை நிற்பவன் என்ற ரட்சிப்பின் மூலமாக நித்தியமாய் சீயோனில் தேவனோடு ஜீவனம் செய்வதற்கு அடைய வேண்டிய அந்த முடிவான ரட்சிப்பு வெளிப்படும் காலத்தை தேவன் முடிவான காலம் என்று அறிவிக்கிறார். அந்த முடிவான ரட்சிப்பை மனுக்குலம் அடைந்து ஆயத்தம் ஆவதற்கு அந்த முடிவான காலத்தில் வெளிப்படும் ராஜ்யம் என்ற மணவாளனை சந்திக்க ஆயத்தப்படுகிறவருடைய கூட்டாய்மை அது சபை. 10:21 படி 10 கன்னிகைகளுடைய கூட்டாய்மை பரலோராஜ்ய மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போன கூட்டம். அவர்களில் புத்தி வாய்ந்து வரை ராஜ்யம் என்றும் அந்த ராஜ்யத்தில் உள்ளவர்கள் புத்தி உள்ளவர்கள் என்ற மேன்மையான சாட்சியை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள அவர்களை தகுதிப்படுத்துகின்ற சுவிசேஷம் அந்த ராஜ்யத்தில் வெளிப்படவும் அந்த சுவிசேஷத்தை மனப்பூர்வமாய் முற்றிலும் ஏற்றுக்கொண்டு பூர்ண ரூபவதிகளானவர்களாய் ஆயத்தப்பட அதன் பலன் முடிவான ரட்சிப்பு, அதன் பிரதிபலன் நித்தியமான ஜீவிதம் என்ற இவையில் அமைந்து கொள்ள ஒவ்வொரு காலகட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். நீ வேதாகம் முழுவதும் என பார்க்கின்ற பொழுது
கலாத்தியர் நிருபம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். காலம் நிறைவேறின பொழுது சோத்திரம். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கலாம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். கால பாருங்க, நாம் என்றால் புறஜாதி மீட்கப்பட்ட நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி. முதல் கூட்டம் நாம் புறஜாதிகளை மீட்கப்பட்ட மனவாட்டியானவர்களை ஆயத்தப்படுத்த நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி பிள்ளைகளான சுதந்திரமாமே. அவர்கள் கிறிஸ்துவுக்கு உடல் சுதந்திரவாதிகளாக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நாம் 17 வாசிங்களே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே, தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். ஆக நாம் சுதந்திரமாகும்படி, நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி அதற்குரிய காலம் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக, நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாய் அருமை இரட்சகர். நியாயப்பிரமாணத்துக்கு அவர் மேசியா. அவர் ஏன் நியாயப்பிரமாணத்தை நிலையில் அவரை ஆவியானவர் எழுதுகிறார் என்றால், அந்த முடிவான ரட்சிப்பின் காலத்திலே நாம் அறிந்திருக்கிறபடி இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்கள். அந்த முடிவான ரட்சிப்பின் காலத்திலே அந்தி கிறிஸ்து பின்னுடைய காலத்திலும் முத்திரை போடப்பட்ட 1,44,000 பேராகிய நியாயப்பிரமாணம் உட்பட்டவர்கள் மீட்கப்படவும். ஆக புறஜாதியில் மீட்கப்பட்டவர்கள் சுதந்திர புத்திர பாக்கியத்தை எவ்வளவு அடைந்து கொண்டார்களோ, அவர்கள் கிறிஸ்துவினாலே மகிமையடைவதற்காக அந்த காலகட்டத்திற்காக அருமையர் 6,000 ஏறக்குறைய 4,000 ஆண்டு காலங்கள் அவர் காத்திருந்து அவர் அவதரித்தார். இஸ்ரவேலர்களும் மீட்கப்பட, இந்த 2 கூட்டத்தாரும் மீட்கப்படுவதற்குரிய காலத்தை ஆண்டவர் அறிந்து, அந்த காலம் நிறைவேறின பொழுது ஸ்ரீனிடத்திலே பிறந்தவர், மரியாளிடத்தில் அவதரித்தவர் என்ற காலத்தை நிதானிக்கிறார். வேதாகமத்திலே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாம். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ எப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவனாய கர்த்தர் இந்த முடிவான ரட்சிப்புக்கு உட்பட்டவர்கள் மீட்கப்படுவதற்கு அவர்கள் 2 காலத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்த. அனுக்கிரக காலம் என்றால் கிருபையின் காலம். இது கிருபையின் காலமாய் இருக்கிறது. நியாயப்பிரமாண காலம் நிறைவேறி இப்படி கிருபையின் காலத்தில் வாழுகிற ஜாதிகளுக்கு என்று தேவனால் நியமிக்கப்பட்ட காலம்தான் கிருபையின் காலம். அந்த கிருபையின் காலத்தின் இறுதியிலே தேவன் அந்த ஜனத்திற்கு செவி கொடுக்கிறார். அனுக்கிற காலத்திலே நான் உனக்கு என்று சொல்லுகிறார். உனக்கு என்று சொல்லுகிறார்.
அந்த ஜனத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். அவரை ஜெபிப்பார்கள், அவர் அவர்களுக்கு செவி கொடுப்பார். அப்படி செவி கொடுக்கப்பட்ட அதற்கு நியமிக்கப்பட்ட அந்த ஜனம் அவர்களுக்கு முடிவான ரட்சிப்பை அடைவதற்குரிய ரட்சணிய நாள் காலம் அல்லங்க. ரட்சணிய நாள் வெறும் முதல் 3.5 ஆண்டு காலங்களே, 1260 நாட்களே, சொல்லுவோம் என்றால் 42 மாதங்கள் தான், காலங்கள் அல்ல. ரட்சணிய நாள் அது கிருபையின் காலம் நிறைவேறி முடியும் வேளையிலே இந்த கிருபையின் காலத்துக்கு உட்பட்டவர்களுக்கு ராஜ்யமாகிய மணவாளனை சந்திக்க தேவன் எவரை முன்னறிந்து அழைத்து அவருடைய சரீரமான சபையாக கூட்டி அவரை ஆயத்தப்படுத்தும்படி நித்தியத்தை சார்ந்த கடைசி கால சத்தியத்தை நாம் வாசித்திருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும், இவர்களுக்கு முன்னான காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தேவனுடைய மகிமை அடைந்து கொள்வதற்குரிய அந்த சுவிசேஷம் மறைக்கப்பட்டது. அதான் சொல்றாரு, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும். அவர்கள் காலத்திற்கு முன்னாக வாழ்ந்த பரிசுத்தவான்களுக்கு தேவனுடைய மகிமை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்தாலும் அதை அறிந்து கொள்ளும் ஆவிக்குரிய கண்கள் அவர்களுக்கு மறைக்கப்பட்டிருந்த இதுமாகிய ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாக அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனான அவர்களுக்கு மனதை கூடாக்கினான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த காலத்திற்கு முன்பாக முடிவான ரட்சிப்பின் காலத்திற்கு என்று கிருபையின் காலத்திலே அவர்களுக்கு செவி கொடுத்து அவர்களை ரட்சணிய நாளுக்கு என்று ஆயத்தப்படுத்துகிறார். என்றால் இந்த ரட்சணிய நாள் பொதுவாக ரட்சிப்பை குறித்த அறிவிப்பிலேயே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 43 வாசிங்களேன். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்கிறதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதுக்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலேயே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிப்பு என்ற நிலையை தேவன் பெந்தேகோஸ்தே நாளிலே அறிவித்தாலும் முடிவான ரட்சிப்பு என்ற ஒரு காலத்தை ஏற்படுத்துகிறார். பெந்தேகோஸ்தே நாளில் அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பின் நிலையாவது அவர்களை சபையை எழுப்ப வேண்டும். நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிங்களேன். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான கிறிஸ்தந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை தேவனுடைய ராஜ்யங்களுக்கு அடுத்தவைகளை தெளிவாக அவர்களுக்கு
தேவன் பிரசங்கித்தார். ஆனால் அந்த பிரசங்கத்தின் சத்தியம் எப்பொழுது ராஜ்யமாக உருவாகுது? 10 நாட்கள், அவர் 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்கள் செய்யவும் உபதேசிக்கும் ராஜ்யத்துக்கு அடுத்த சுவிசேஷத்தை பிரத்யட்சமாய் என்றால் மறைபொருள் இல்லாதபடி தெளிவாக 40 நாளளவும் இரவும் பகலும் அப்போஸ்தலர்கள் 11 பேருக்கு தேவனேன் 12 பேருக்கு அறிவித்து கொடுத்து, அடுத்து ஒரு 10 நாள் ஒரு கேப்பை கொடுத்து 40 முதல் 50 நாட்கள் கேப்பை கொடுத்து 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி அங்கே சபையை ஆரம்பிக்கிறார். அப்போ ராஜ்யத்துக்குரிய சத்தியம், அந்த ராஜ்யத்தை எழுப்பின காலம் 50வது நாள் பெந்தெகோஸ்தே நாள். அன்று அறிவிக்கப்பட்ட ரட்சிப்பு இவை எல்லாமே ஒரு கிருபைங்காலத்து ஆரம்ப நிலையை சார்ந்ததாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் வருகிறார். அந்த ஆவியானவர் தான் அப்போஸ்தலனாகிய பேதுருவிலிருந்து இந்த ரட்சிப்பை குறித்து அறிவிக்கிறார். இருட்டில் குற்றப்பட்டவர்களாய் சகோதரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு, இப்படி எல்லாம் நிருபத்தில் அப்போஸ்தலர்கள் வாசிக்கிறோம். இந்த காலத்தில் ராஜ்யத்தை ஆண்டவர் எழுப்பி சபையை 50வது நாளில் 3000 பேரை கொண்டு ஆரம்பித்தார். தொடர்ந்து சபை கிபி 3ஆம் நூற்றாண்டு கால வரைக்கும் இயங்கினது. அதாவது கிபி 55ஆம் ஆண்டில் எருசலேம் சபை மங்கி மறைய ஆரம்பித்து, அதே காலத்தில் எபேசு பட்டணத்திலே எபேசு சபை தேவன் ஆரம்பித்தாருக்கு முன்பாக அந்தியோகியா சபை ஆரம்பித்து, சபையை ஆரம்பித்தாலும் கூட அவர்களுக்கு ஆரம்ப கால ரட்சிப்பு மனம் திரும்புதல், பாவரிக்கை செய்தல், மன்னிப்பு, ஞானஸ்நானம், பரிசுத்தாவின் அபிஷேகம், திருவிருந்து ஆக அஸ்வார உபதேசம், மூல உபதேசங்கள். அஸ்வார உபதேசம் 1, அப்போஸ்தலர் தீர்க்கதரிசி அஸ்வாரம் கட்டப்பட்டவராக இருக்கிறேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனம் வாசிக்கிறோம். மூல உபதேசங்கள் 7, மனம் திரும்புதல், பாவரிக்கை, திருத்து, பிதாக்குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தல், கையில் வைத்து அபிஷேகித்தல், நித்தியத்திற்கென்றதான பரிசுத்த சாக்கிரமத்தை நடப்பித்தல், அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வளர்த்தல். அவ்வளவுதான். முடிவான ரட்சிப்புக்கு என்ற நிலை அல்ல. நீங்க எபிரேயர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களேன். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் தருதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஆதி திருச்சபையின் காலத்திலே அறிவிக்கப்பட்ட அந்த உபதேசங்கள் அதோடு நின்று விடாமல் அதை அடிஸ்தானமாக கொண்டு பூர்ணத்துவத்தை நோய் கடந்து போவோமாக நாங்கள் வலியுறுத்துகிறார். ஆதி திருச்சபையின் காலத்திலே பூர்ணத்துவத்தை நோக்கி கடந்து போவோமாக. கிபி 3ஆம் நூற்றாண்டு கால வரைக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய நிறுவங்கள் அங்கு உயிரூட்டுதலாக ஆதி திருச்சபையின் வாழ்க்கையிலே வெளிப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கிபி 67ஆம் ஆண்டு அவர் ரத்த சாட்சியாய் ரோமாபுரியிலே அவர் மரித்தாலும் அவரால் எழுதப்பட்ட நிறுவங்கள் சபைக்கு ஜாதியில் எழுப்ப சபைக்கு உயிரூட்டுதலாக அதை ஆவியானவர் பயன்படுத்திக் கொண்டே இருந்தார். ஆக பூர்ணத்துவம் பூர்ணமும் அங்கு வலியுறுத்தப்பட்டது. எபேசியர் 4:11 கிறிஸ்து இயேசுவின் நிறைவான வளர்ச்சி அளவு தக்க பூர்ணமும் சுத்தம் என்று அறிவிக்கப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே
இது சகல சத்தியத்துவ உபதேசத்துவம் பூர்ணமாகி என்று அங்கு அறிவிக்கப்படுகிறது. அருமை, பல இடங்களிலே பூர்ணத்துவத்தை ஆக அந்த பூர்ணம் அடைவதற்குரிய ரட்சிப்பின் முடிவான ரட்சிப்பின் காலத்துக்குரிய காலத்தை வைத்து வைத்திருக்கிறார். அந்த காலத்து குறித்து தான் மத்தேயு சுவிசேஷத்திலே 2 பகுதியாக பிரிக்கப்படுகிறது. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 3வது வசனம் முதல் 14 வசனம் முடிய அறிவிக்கப்படுகிற அந்தி கிறிஸ்துவின் முதல் 3.5 ஆண்டு காலத்திலே ரட்சிப்பு, அந்த முடிவான ரட்சிப்பு புறஜாதிகளுக்கு நிறைவேறுகிற காலமாக ஆக மத்திய 24 முதல் 14 வசனங்களுக்கு உட்பட்ட காலம் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு சற்று முன்பான மகிமையின் மறுரூபத்தை புறஜாதிகள் மீட்கப்பட்ட பரலோக ராஜ்யமான சபையினர் மனவாட்டியினர் அடைந்து கொள்வதற்கு அவளை அந்தி கிறிஸ்து முதல் முன்னிலையான துணைக்கு ஆயத்தமாக விடாதபடிக்கு அங்கே 6ஆம் வசனம் முதல் 12 24 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய போராட்டமான காலத்தை அங்கு தேவன் அறிவிக்கிறார். என் நாமத்தில் நிமித்தவர் சகல ஜனங்கள் பகைக்கப்படுவீர்கள். இப்படி இந்த போராட்டத்தின் மத்தியிலே தயவு செய்து 6 முதல் வாசிங்க. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். அப்பொழுது அநேகர் இடலர் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து இதான் முடிவுடன் வராது. முடிவான ரட்சிப்புக்கு முன்பான கிருபையின் காலம் முடியும் தருவாயை சார்ந்த தேவ திட்டத்தை சார்ந்த நடவடிக்கைகளாக நாம் பார்க்க முடிகிறது. தேவன் அறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனமாக காண முடிகிறது. இந்த ஆயத்த நிலையில் இதை சகித்து இவற்றில் ஜெயம் பெற்றவர்கள் அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து நின்று முதல் 3.5 ஆண்டு காலத்திலே அவனை வீழ்த்தின வேளையிலே வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் இப்பொழுது எப்போ பொல்லாதவனை பூமியில வெட்டி வீழ்த்தி அவன் இருந்த வாசஸ்தலத்தில் அவன் பூமியை தள்ளி அவன் பூமியிலே அந்தி கிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலத்திலே விழச் செய்கிற அப்பொழுதுதான் ரட்சிப்பு நிறைவு வருகிறது. முடிவான ரட்சிப்பு அப்போ ஆரம்பங்கிறது எப்போ அவனுடைய அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலம் ஆரம்பமாவதற்கு முன்பாகவே மணவாளனை சந்திக்க எதிர்கொண்டு போக புறப்பட்ட அந்த காலம் முதற்கொண்டு மத்திய 24 6ஆம் வசனம் முதற்கொண்டு 12ஆம் வசனம் அது ஆயத்தமாகிற காலம். ஆயத்தமாகி 13 14 வசனத்திலே இவர்கள் ஆயத்தப்படுத்த நிமித்தமாய் அவர்கள் அடைந்த மகிமையின் மறுரூபம் என்ற முடிவான ரட்சிப்பு. அதைத்தான் 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைந்து கொள்ளும்படியான என்னுடைய ரட்சிப்பின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், தேவனுடைய சாயலாய் இருக்கிற சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். இந்த ரட்சிப்பு எப்பொழுது நிறைவேறுகிறது? அவனுடைய முதல் 3 அந்தி கிறிஸ்துவின் முதல் 3.5 ஆண்டு கால பகுதியிலே அவனை எதிரும் புதிருமாக நின்று அவனை வீழ்த்துகிற
விரும்புகிறவர்கள் இருக்கிறாங்களே, அந்த மனவாட்டியானவர்கள் அடைவதற்கென்ற அந்த ரட்சிப்பு வெளிப்படுவதற்கென்ற அந்த காலத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். அதான் முடிவு வரைந்து நிலைத்து நிற்பனை ரட்சிக்கப்படுவான். அந்த கிறிஸ்து முதல் 3 ஆண்டு காலம் மட்டும் அவன் அடைந்த ரட்சிப்புக்குள் நின்று நிலைக்கின்றவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்ப அதுக்கு முன்னாடி அப்போ 2:47 படியான ரட்சிப்பு அடைந்தவர்கள் அவற்றில் பூர்ணர்களான நிலையில் கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இளைப்பாற சென்று விடுகிறார்கள். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் வாசிங்க. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அந்த காலகட்ட வரைக்கும், அதாவது மத்திய 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதற்கொண்டதான காலகட்டம் அல்லது கிருபையின் காலம் முடியும் தருவாய் வரைக்கும் உள்ள மனவாட்டியானவள் எழும்பி அவனை வீழ்த்துவதற்கு ஆயத்தமாக கூடிய அந்த காலகட்டம் இருக்கு பாருங்களேன். அது வரைக்கும் அவனை வீழ்த்துவதற்கு இந்த மனவாட்டியை எழுப்புவிக்கப்படுகிற காலம் வரைக்கும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 47 வசனத்தின்படியான ரட்சிப்பை அடைந்து கொண்டவர்களில் பூர்ணர்களானவர்கள் அவர்கள் கர்த்தருக்குள் மரிக்கிறார்கள். பரலோகத்துக்கு உண்டான பெரிய சத்தம் உண்டாயிற்று. இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிற பாக்கியவான்கள். அவர்கள் மனவாட்டி அல்ல, கர்த்தருக்குள் இளைப்பாறுகிறார்கள். இவர்கள் ரகசிய முறையில் முதலாவது பங்கடைகிறார்கள். ஆனால் மத்திய 24 6ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய, அதாவது 7 முதல் வெளிப்பட்ட 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களுக்கு உட்பட்ட அந்த சம்பவத்தை சந்திக்க தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு மத்திய 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் கொண்டதான காலம். அந்த காலம் அந்த மனவாட்டி சபை எழும்புகிற வரைக்கும் முன்னான ரட்சிப்பு அடைந்தவர்கள் கர்த்தர் இளைப்பாறு செல்கிறார்கள். மனவாட்டியாளர் எழுதின பிறகு முடிவான ரட்சிப்பு அங்கு நடைமுறைப்படுத்த ஆரம்பமாகிறது. அப்படின்னா இதற்குரிய காலத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். இந்த காலகட்டத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலத்திற்குள் வாழுகிறவர்கள், இது மனவாட்டி சபை எழுப்பப்பட்ட காலத்திற்குள் வாழுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அல்லது முடிவான ரட்சிப்பை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த ரட்சிப்பின் காலத்தை குறித்து பல இடங்களிலே மலியா தீர்க்கதரிசி புஸ்தகம் மல்கியா கடைசி அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1:5 இந்த 2 வசனம் வாசிங்க. இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். 5ஆம் வசனம். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசியை அனுப்புகிறேன். நான் வந்து பூமியை சங்காரத்தால் அடிக்காதபடிக்கு அவன் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்திற்கும் பிள்ளைகளுடைய இருதயத்தை அவர்கள் பிதாக்களிடத்திற்கும் திருப்புவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி வேலையை குறித்து நாம் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அதாவது முதல் 3 ஆண்டு காலம், பின் 3 ஆண்டு காலம், இந்த 7 வருட காலத்தை ஒன்றாக சேர்த்து மகா உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறது. அது இதுவரைக்கும்
நடந்திராததும் இனிமேல் நடக்காதுமான காலம் என்று நாம் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனம் வாசிப்போம். 21 வாசி. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஆக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்களுக்கு என்றதான ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராதது இனிமேலும் சம்பவியாதுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காகவே தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் முதல் 3 ஆண்டு காலம், புறஜாதிகளுக்கு பின் 3 ஆண்டு காலம், மகாமுத்தரவு காலம் சிறைவாளிகளுக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ஒரு எதிர்முதிரமான மத்தேயு சுவிசேஷம் வெளிப்படுத்தின விசேஷ 12ஆம் அதிகாரம் 7 முதல் 11 வசனங்களுக்கு அந்த சம்பவங்களை சந்திக்க ஆயத்தப்படுகிறதான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனாய் கர்த்தர் அதற்குரிய பரிசுத்தவான்களை அவர் தேடி திரிகிறதாகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிப்போம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன். ஒரு மனுஷனை தேடினேன் என்று சொல்லுகிறார். தேசத்தின் ஜனங்கள் 23ஆம் வசனம் கூட, தேசத்தின் ஜனங்கள் இடுக்கல் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சோரை அடைக்கும் தக்கதாக ஒரு மனுஷன் தேடி என்னை ஒருவனை காணேன். ஆக இந்த கடைசி நாட்களிலே அருமைய இரட்சகர் சொல்கிறாரே, யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்கால் வரும் சொல்லுகிறாரே, அது மப்பும் மந்தாரமமான நாள் என்று சொல்லுகிறாரே. அந்த நாட்களில் தேவன் அந்தி கிறிஸ்துவின் 7 வருட காலத்தில் முதல் 3 ஆண்டு காலத்திலே வருஷப்பட்டு சந்திக்கும்படியாய் ஒரு கூட ஜனத்தை எழுப்பும்படியான தேவ திட்டம் வைக்கப்பட்டு இருக்கிறதாக அந்த ஜனம் விடியற் காலத்து வெளிப்பில் உண்டாகும் பனியை போன்ற ஒரு யௌவன ஜனம் எழும்பும் என்று சொல்லப்படுகிறது. நான் 110ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரமும் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யௌவன ஜனம் உமக்கு பிறக்கும். 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கிறேன். அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் அந்தாரமுமான நாள். விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது. விடியற்கால வெளுப்பில் உண்டாகிற பனியை போன்ற பனி என்றால் பூர்ண வெண்மையான பூர்ண பரிசுத்தமான அவர்கள் யௌவன ஜனம். யௌவனம் என்றால் யுவாதிகள் அப்படின்னா வாலிபர்கள். ஆண்டு சொல்லுகிறார் தாவீதை குறித்து, அந்நாளிலே தள்ளாடுகிறவன் தாவீதை போல பலசாலி ஆவான் சொல்லுகிறார். விழுந்து போன தாவீது கூடாரத்தில் மறுபடியும் எழுப்பும் அந்த காலத்திலே வயதானவனும் சாத்தானை எதிர்ப்பதில் வாலிபனை போல தாவீதை போன்றவனாய் பலசாலியா ஆகுவான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் விடியற் காலம் என்றால் அதுக்கு முன்பாக இரவு காலம். அந்த இரவு காலம் என்றால் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்தை சந்தித்து பொல்லாதவனை ஜெயித்து அவனை ஜெயித்த கூட்டமே யௌவன ஜனம். அவர்களுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கும் என்றுதான் அது விடியற் காலத்து வெளிப்பில் பிறந்த பனியை போன்ற ஒரு யௌவன ஜனம். அந்த காலத்தில் நாம்
எசையா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கலாம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். எழும்பி பிரகாசிக்கிறவர்கள் எவரோ அந்த நாட்களில் தேவனுக்கு உரியவர்களான தேவனுடைய பாதத்தில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்ட பூர்ணத்துவத்தை நோக்கி அருமை ரட்சகருடைய வழியென்று ஆயத்தமாக அர்ப்பணித்துக் கொண்ட வாழ்க்கை வாழுகிறவர்கள் அவர்கள் மேல் அவருடைய மகிமை உண்மையில் உதிக்கும், கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதிக்கும் என்று சொல்லுகிறார். எழும்பிய பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உண்மையில் உதித்தது என்று சொன்னா கர்த்தருடைய மகிமை அவர்கள் மேல், அந்த யௌவன ஜனத்தின் மேல் உதிக்க வேண்டும் என்றால் அந்த காலத்தை அறிவிக்கிறார். இருள் பூமியை சூழ்ந்திருக்கும். அந்த பூமியில் வாழ்கிற ஜனங்களுக்கு காரிருளான வாழ்க்கை, சமாதானம் ஈடுபட்டு போம், ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புவார்கள். இந்த கர்த்தருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை கொடூரமாக எதிர்ப்பார்கள், வீழ்த்துவார்கள். அப்படிப்பட்ட காலத்திலே நீ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடும். அந்த காலத்திலே முடிவான ரட்சிப்புக்கு என்று உன்னை ஒப்புவித்துக் கொண்ட வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன், யார் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை பற்றிக் கொள்வேன் என்று ஒப்புவித்துக் கொண்ட ஜீவிதம் இருக்கே, அந்த பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் உண்மையில் என் ஒளி என் மகிமை, மூணாவது வாசிக்கிறோம், உன் வெளிச்சத்தோடு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியெடுத்த ராஜாக்களும் நடந்து வருவார் என்று சொல்லுகிறார். கர்த்தர் உண்மையில் உதிப்பார், அவருடைய மகிமை மேல் காணப்படும். உலகத்தில் ஜனங்கள் எல்லாரும் சமாதானம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் அடித்து கொள்ளையடித்து கொடூரமான பாவங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே, அந்த இருள் சூழ்ந்த காலத்திலே, ஜனங்களை காரிருள் சூழ்ந்த காலத்திலே இந்த முடிவான ரட்சிப்புக்குரியவர்களை தேவன் பாதுகாத்து தான் மகிமைக்கு அழைக்கப்பட்ட அவர்களை அவர் கூட்டி சேர்த்து பாதுகாத்துக் கொள்வார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த கூட்டத்தை தான் எசேயா 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நல்ல கனிதரும் திராட்சை தோட்டம் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தரை இந்த நாட்களிலே திறப்பின் வாயிலில் நிற்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடுகிறார் சொல்லுகிறார். எந்த நாட்களிலே? இருள் பூமியை, இருள் ஜனங்களை, காரிருள் ஒருவருக்கு செய்யக்கூடாத ஒரு நாட்காலத்திலே தேவனுக்கென்று நின்று அந்த இருளையும் காரிருளை உண்டாக்கின பொல்லாதவனை வீழ்த்தி தேவ சித்தம் என்ன நாம் அறிந்திருக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்திலே 50ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிற பொழுது எரேமியா 50:10 வாசிக்கலாம். கல்தேயா கொள்ளையாகும், அதை கொள்ளையிடுகிறவர்கள் எல்லாரும் பரிபூரணம் அடைவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கல்தேயாவை கொள்ளையிடுகிறவர்கள் பரிபூரணம் அடைவார்கள். கல்தேயா என்றால் மகாபாபிலோனை கொள்ளையிடுகிறவர்கள் மாத்திரம் பூர்ண பரிசுத்தத்தை அடைந்தவர்கள். அப்படின்னா சாத்தானை தோற்கடித்த அவர்கள் மாத்திரமே பூர்ண பரிசுத்தர்கள் என்று அவரை மனமாற்றி என்று ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு அவர்கள் செய்கிற காரியம் எரேமியா 50:14-15 வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றிலும் அணிவகுத்து நின்று வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். அம்பு செலவை பாராதேயுங்கள், அது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது. அதற்கு விரோதமாய் சுற்றிலும் ஆர்ப்பரியுங்கள், அது தன்னை கையளித்தது. அதன் அஸ்திபாரங்கள் விழுந்தது, அதன் மதில்கள் இடிக்கப்பட்டது. இது கர்த்தர் வாங்கும் பழி, அதனிடத்தில் பழி வாங்குங்கள். அது கர்த்தர் வாங்கும் பழி. மகா பாபிலோன் ஆகிய சாத்தானன் அவனுடைய ஆட்சியை, அவன் ஆட்சியையும் பழி வாங்கி ஆண்டவர் அது சாத்தானவன்
5 முறை அவன் இடத்திலிருந்து தள்ளப்படும் நிலைக்கு உட்பட்டவனாயிருக்கிறான். ஒன்று சீயோனிலே நடந்த யுத்தத்திலே எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படியும், ஏசாயா 14ஆம் அதிகாரம் 13ஆவது வசனத்தின்படியும் அவன் வானத்திலிருந்து வெட்டப்பட்ட பூமியிலே தள்ளப்பட்டான் என்று வாசிக்கிறோம். தள்ளப்பட்டவன் பூமியிலே, வான மண்டலத்திலே, பாதாளத்திலே இவனுடைய குடியிருப்பாக அமைத்துக் கொள்கிறான். பின்பு இவன் பூமியிலிருந்து வான மண்டலத்திற்கு அவன் துரத்தப்படுகிறான். அங்கே இருந்து மறுபடியும் அந்தி கிறிஸ்துவின் காலத்திலே, முதல் 3 காலத்திலே பூமியிலே இவன் தள்ளப்பட்டு அந்தி கிறிஸ்து 7 ஆட்சியின் இறுதியிலே அவன் பாதாளத்தில் தள்ளி அடைக்கப்படுகிறான். பின் ஆண்டவருடைய முடிவான காலத்திலே, 2ஆம் வருகை இந்த நியாயத்தின் காலத்திலே இவனை அக்கினி எரிய கடலிலே தள்ளப்படுகிறான். 5 நிலைகளில் சாத்தான் பூமியிலே தள்ளப்பட்டு இறுதி அவன் நியாயம் தீர்க்கப்படுகிறான் என்று நாம் அறிகிறோம். ஆக இந்த வேளையை சீயோனிலே நடந்த யுத்தத்தில் அவன் தள்ளப்பட்டான் தேவனால். அதன் பிறகு வான மண்டலத்தில் இருந்தவன், பூமியில இருந்தவன், பாதாளத்தில் அடைக்கப்பட்டவன், அக்கினிகள் தள்ளப்படுகிற வேலையெல்லாம் தேவன் இந்த கடைசி காலத்தில் வாழுகிற அந்த யௌவன ஜனத்திற்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருப்பதாக நாம் அறிய முடியும். இரண்டால் நாம் வாசிக்கிறோம், எரேமியா 51ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிக்கலாம். அம்புகளை துலக்குங்கள், கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பலி, இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பலி. பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள், காவலை பலப்படுத்துங்கள், சாமம் காக்கிறவர்களை நிறுத்துங்கள், பதிவிரிப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக சொன்னார். கர்த்தர் இந்த மகா பாபிலோனாகிய பிசாசு அவன் கூட்டத்திற்கு என்ன முடிவிலே செய்ய தீர்மானித்திருக்கிறார் என்பதை, அவன் அழிக்கப்பட வேண்டும். 11ஆம் வசனத்திலே பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானை அழிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அப்படி என்றால் நாம் எஸ்ஏல் 28:18 வாசிக்கிறோம், உன்னை பச்சை மலர் அக்கினியின் நடுவே எழுப்பப்படும், உன்னை சாம்பலாக்கும் என்று சொல்லுகிறார். ஆக பிசாசைய கிரியைகளையும் அவன் ஆளுகையையும் அழித்து சாம்பலாக்க வேண்டும் என்று தேவ திட்டம். இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு என்றே தேவனாய கர்த்தர் முடிவான ரட்சிப்புக்குரிய காலத்திற்கு அந்த ஊழியத்தை செய்து நிறைவேற்ற தேவன் திறப்பின் வாயில் என்று அவர் தேடிக்கொண்டே இருக்கிறார். அந்த கூட்டத்தாரை தேவன் அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலைநிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை. நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலையை நிற்கும்படிக்கு திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை என்று சொல்கிறார். கர்த்தருடைய நாளில் யுத்தம் நடக்க போகிறது. நாம் அந்த யுத்தத்தை குறித்து வெளிப்பட்ட 19ஆம் அதிகாரம் 17 முதல் 21 வசனங்களிலே மகா யாகம் என்ற ஒரு யாகத்தை யுத்தம் என்ற நிலையிலே ஏற்படுத்தி மனவாட்டியான பரிசுத்தவான்களும் அருமைய இரட்சகரும் அந்த யுத்தத்தில் பங்கு பெற்று 21ஆம் வசனம் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே மிருகம் கள்ளத்தீர்க்கதரிசியை பிடித்து சங்க கட்டி அவர்களை அக்கினி கடலிலே தள்ளி போட்டார் வாசிக்கிறோம். 21ஆம் வசனத்திலே
அவனை சார்ந்த மற்றவர்கள் வெட்டி அழிக்கப்பட்டார்கள் என்று வாசிக்க முடிகிறது. ஆக அந்த நாட்களில் பிறப்பில் இருக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர், நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படிக்கு திருப்புகளில் ஏறி நம்முடைய இஸ்ரவேலர்கிட்ட சொல்றாரு. இந்த ஆவிக்குரிய மண்டலத்திலும் வானம் மண்டலங்கள் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு என்று அப்போஸ்தலர் எபேசு சபைக்கு அறிவிக்கிற எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள் வாசிக்கிறோமே. அந்த காலகட்டத்துக்கு உரியவர்களாக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்களை பாக்கியவான்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் திறப்பின் வாய் இருக்கத்தை எதிர்பார்க்கிறார். நீங்க ஆவிக்குரிய மண்டலத்திலே நடக்கக்கூடிய நிலையெல்லாம் நாம் அறிந்தவாய் இருக்கிறோம். ஆனா முடிவான காலத்தில் முடிவான ரட்சிப்புக்கு என்று நியமிக்கப்பட்ட அந்த யௌவன ஜனம் என்ற பரிசுத்தருடைய ஐக்கியம் என்ற மனவாட்டி, அதற்கு பரிசுத்த புதிய எருசலேம் மனவாட்டின் தேவன் பெயர் சுற்றியிருந்தாரே. அது அனுப்பப்பட்ட நோக்கம் தேவனுடைய சாயலை அணிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு ஏற்படுத்தப்பட்ட ஊழியம் பாவத்தை ஜெயிக்க வேண்டும். மாமிசம், உலகம், பிசாசு, பாவம், மரணம், பாதாளம் இவைகளை ஜெயிக்க வேண்டும். இவைகளை உண்டாக்கின சாத்தானை அழிக்க வேண்டும். இந்த வேலையை செய்து முடித்தவர்களுக்கு பண்டைய பரிசு பொருளாக அவருடைய சிங்காசனத்தை, அவருடைய ஆளுகையை, அவருடைய நாமத்தை அவர் கொடுப்பதாக வாக்குப்படுகிறார். வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிறான் என்று சொல்லுகிறான். நான் வெளிப்படை 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஜெயம் கொள்ளுகிறவன் என்று சில அம்சங்களை அங்கு வாக்கு பண்ணுகிறார் என்றாலும் வெளிப்படை 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே அவருக்குரிய எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள தகுதியை அடைய வேண்டும் என்றால் அவன் இந்த உலகத்தை வெறுத்து பாவத்தை விட்டு வெளியேறி தேவனுடைய யௌவன ஜனமாய் பூர்ண பழுதுண்டில்லாத பரிசுத்த சந்ததியாய் வாழ வேண்டும் என்று தேவன் அழைப்பு கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆக ஆண்டவர் மத்திய 24ஆம் அதிகாரம் 13-14 வசனத்தின்படி தேவனுடைய முடிவான ரட்சிப்பை பெற்றவர்களே நித்தியவாசிகள் என்றால் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நாம் வாசித்திருக்கிற அந்த முடிவான ரட்சிப்பை அடைந்து கொண்டவர்கள் அவர் பிரசனமாக நாளிலே கன மகிமையை புகழ்ச்சியை அடைவார்கள் என்று வாக்குப்படுகிறார். வாசிங்களேன் 1:5. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. கடைசி நாட்களில் வெளிப்படும் ரட்சிப்பு, அதுதான் முடிவான ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை அடைந்து ஆத்தும ரட்சிப்புக்குள்ளானவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் பிரசனமானதான ரகசிய வழியை வரப்போகிறார். அந்த முடிவான ரட்சிப்புக்கு உட்பட்டவர்கள் ஆண்டவர் வரும்போது அவருடைய மாமிசம், உலகம், பாவம், மரணம், பிசாசு, பாதாளத்தை ஜெயித்தபடியினால் முற்றுமுடிய அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் என்ற நிலையிலிருந்து விலகி ஆவிக்குரியவராய் வான மகிமையின் தூதர்களுக்கு உரியவர்களாய் தேவனுடைய சாயலை அணிந்து கொண்டவர்களாய் இவர்கள் அந்த மென்மையான தகுதியை அடைந்திருக்கிறபடினால் இவர்களுக்கு தேவன் கனம் மகிமை புகழ்ச்சியை கொடுத்து அவருடைய மனவாட்டியாய் ஏற்றுக்கொண்டு நித்தியமாய் அவரோடு வாழ முடிவான ரட்சிப்பு என்ற அந்த காலத்தை வைத்து வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிறாரியான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த முடிவான ரட்சிப்புக்கு உரியவர்களான இந்த யௌவன ஜனம், அதை சுருங்க சொன்னால் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட மனவாட்டியை போன்ற இந்த பரிசுத்தவான்கள் தன் ஆண்டவருக்காக வாழுகிறவர்கள், நித்தியத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக வாழுகிறவர்கள், மறுமையின் வாழ்க்கைக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்கிறவர்கள், இந்த உலக மாம்சத்தை வெறுத்து
ஆண்டவருக்குள்ளாக வாழுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் நிச்சயமா முடிவான ரட்சிப்புக்குட்பட்டவர்களாய் அவர்களை ஆயத்தப்படுத்த நியமிக்கப்பட்ட இந்த முடிவான ரட்சிப்பின் காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் தேவனுக்காக திறப்பின் வாயில் நின்று தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை முடிவான ரட்சிப்பை இன்னும் அறிவித்து அவர் வரும்போது பூர்ண ரூபூதியான பூர்ண பரிசுத்தவான்களான யௌவனஜலமாய் ஆவிக்குரிய வீரர்களாய் ஆவிக்குரிய திவ்யங்களை அணிந்து கொண்டவர்களாய் காணப்பட தேவன் ஏற்படுத்தப்பட்ட அந்த காலத்தை நோக்கி நான் முன்னேறி சென்று தேவ சித்தத்தை நிறைவேற்றினை வாருமானால் அனுப்பி அழைக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். முடிவான ரட்சிப்புக்குரியவர்களாய் அர்ப்பணித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி வரிகளோடு சேர்ந்து உள்ள கர்த்தர் நம்மை அழைக்கிறார். தேவன் தாமே தமது வார்த்தையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.